குரு கடாட்சம், குரு அருள் உண்டாகட்டும். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில நம்ம சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா, நிறைய பேரோட லைஃப்ல பல ஸ்ட்ரகிளை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. அதாவது நீங்க பிறந்ததுல இருந்து இன்றைக்கு நீங்க திருமணம் ஆகியிருக்க சூழ்நிலை வரைக்கும் சொல்றேன். ஏன்னா பல பேருக்கு இந்த இல்லற வாழ்க்கையை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னே தெரியல. அதாவது என்ன பிரச்சனைனா, ஒண்ணு கணவன் சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு தொந்தரவு, அப்படின்னா மாமியார் சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு தொந்தரவு, இல்ல மாமனார் சும்மா இருக்க மாட்டார். இப்படி எல்லா உறவுகளுமே சுத்தி சுத்தி வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதனால நிறைய பெண்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அதீத ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அதீதமான ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஒவ்வொரு பெண்களுமே இன்னைக்கு இருக்கிறத எளிமையா எல்லாரும் பார்க்க முடியும். ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது? யார் திருமணம் கேட்டது? நீங்க கேட்டீங்களா? இல்ல. அப்போ இன்னாருக்கு இவர் தான் கணவரா வருவாருன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? கிடையாது. அப்போ இந்த டிசைன் எல்லாமே எப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கன்றத பாருங்க. யூனிவர்ஸ், நீங்க ஆரம்பத்துல வேணவே வேணாம், அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா எது பிடிக்கலையோ கடைசியில் அதுதான் எடுத்துட்டு வந்து உங்க தலையில கட்டி வச்சிருப்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, பல பிறப்புகளாக உங்களுடைய ஆன்மா எடுத்து வந்த முந்தைய ஜென்மங்களில் ஏற்பட்டு இருக்கின்ற இந்த கர்ம பந்தத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விளைவு தான் இவ்வளவு விஷயங்களுக்கும் பிரச்சனையா வந்து அமைஞ்சிருக்கு. இதுல இருந்து நிறைய பேருக்கு எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியல. என்னடா இது, நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தோம், நம்ம திருமணத்துக்கு முன்னாடியே நல்லா இருந்தோம், ஆனா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள்லயே உங்களோட லைஃப் வந்து ஒரு லூப்லயே சுத்திக்கிட்டு இருக்கு. போராட்டத்திலேயே தான் உங்களோட லைஃப் நகர்ந்துகிட்டு இருக்குமே ஒழிய, உங்களை நிரூபிக்கவும், உங்களை பத்தி அவங்க கிட்ட ப்ரூஃப் பண்ணவும், இல்ல நீங்க நல்லவங்க அப்படின்னு அவங்க ஏத்துக்கணும் அப்படின்றதுனாலையும், நான் தவறு பண்ணல அப்படின்றதுனால சொல்றதுக்காகவே உங்களுடைய மனசு வந்து அந்த இடத்துல போராடும். இந்த போராட்டத்தினால கடைசி ஓகேப்பா, நீங்க நல்லவங்க தான், நீங்க எந்த தவறும் செய்யல அப்படின்னு உங்க கணவரோ இல்ல உங்களுடைய மாமியாரோ மாமனாரோ ஒத்துக்கிட்டு ஏத்துக்கிட்டே போனாலும் அப்பதான் உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த மனசுக்கு. அப்ப நம்மள வந்து தவறு பண்ணலன்னு சொல்லிட்டாங்க, நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு நீங்க ஒரு பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல உங்களுக்குள்ளார நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இது ஒவ்வொருத்தருடைய லைஃப்ல நடந்திருக்கா இல்லையா? உண்மையை மட்டும் சொல்லணும். உண்மையா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்ப்பேன். அப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு போராட்டம்? இங்க எதுக்காக நீங்க போராடுறீங்க? இங்க போராடுறதுனால உங்களுடைய லைஃப் மாறிட போதா? எதுவுமே மாற போறது கிடையாது. அப்ப நீங்க இந்த இடத்துல சாமர்த்தியத்தனமா, புத்திசாலித்தனமா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கர்மாவை அனுபவிச்சுக்கிட்டு அதுல இருந்து எப்படி இறைவனை போய் அடையணும் அப்படின்றதுல மட்டும்தான் உங்களுடைய நோக்கம் இருக்கணுமே ஒழிய, தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களுடைய மனசையோ இல்ல உங்களுடைய சிந்தனைகளையோ இந்த மாதிரி யூஸ் பண்ண நீங்க அதுல ஊடுருவ உங்களுடைய கணவன் மூலமாவும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும், உங்களுடைய மாமியார் மூலமாவும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும், உங்களுடைய குழந்தைகள் மூலமாவும் சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து இந்த மாயையா இருக்கக்கூடிய இந்த கர்மாவினுடைய குழந்தை வந்து தொடர்ந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதனாலதான் பாத்தீங்கன்னா, சித்தர்கள் முதற்கொண்டு ஞானியர்கள் முதற்கொண்டு எப்பவுமே தன்னை தனிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. எப்பவுமே தன்னுடைய தனிமை நிலையை தன்னை வந்து வச்சுக்கிட்டு முழுமையா எப்பவுமே இறை சிந்தனையிலும், எப்பொழுதுமே சரணாகதி நிலையிலும், எப்பொழுதுமே தன்னை உணர்வு நிலையிலுமே வச்சுட்டு இருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த ஒரு ஞானியர்கிட்ட நீங்க போய் பேசினாலும் அவ்வளவு எளிமையா பேச மாட்டாங்க. ஒரு யோகிகள் கிட்ட நீங்க போய் பேசும்போது அவ்வளவு எளிமையா பேச மாட்டாங்க. அப்படி அவங்க பேசுற சொல், நீங்க ஒரு கேள்வி அவர்கள் இடத்துல வைக்கிறீங்கன்னா அதற்குண்டான பதில தான் அவங்க கிட்ட இருந்து வருமே ஒழிய, மற்றபடி உங்ககிட்ட ஒரு கொஞ்சிறதோ இல்ல பல விதமான சம்பந்தம் இல்லாம பேசுறதோ இந்த மாதிரிலாம் ஒரு ஞானியர்கள் கிட்ட இருந்து வரவே வராது. இதை நான் ஏன் உங்களுக்கு இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா, முதல்ல நீங்க போராடுறதை நிப்பாட்டுங்க. நீங்க யாருக்கும் உங்களை ப்ரூஃப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்க ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுனா இறைவன் கிட்ட மட்டும்தான். இறைவன் கிட்ட உங்களுடைய நிரூபிங்க. தியானத்தன்மைக்கு போங்க. உங்களுடைய மனசை தன்வசப்படுத்துங்க. முதல்ல நீங்க இங்க ப்ரூஃப் பண்றதுனால நீங்க ஒரு 200 வருஷம் 300 வருஷம் வாழ்ந்துட்டு போறது கிடையாது. நீங்க நான் சரியானவன் அப்படின்ட்டு போராடுறதுனால உங்களோட வாழ்க்கை மேம்பட்டு போறது இல்லை. உங்களுடைய கவனச்சிதறல்களை சிதற அடிக்காம ஒரே சிந்தனையில எப்பொழுதுமே உங்களுடைய இறை சிந்தனையிலையும் எப்பொழுதுமே இந்த கர்மாவை எப்படி கரைக்கிறது, நம்மளுக்கு கர்மா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்குள்ளார வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்ரோச் பண்ணிக்கிட்டு அது பின்னாடி தொடர்ந்து செயல்பட ஆரம்பிங்க. நீங்க பாத்தீங்கன்னா, விவேகானந்தரா இருக்கட்டும், இல்ல ஓஷோவா இருக்கட்டும், இல்ல பல ஞானியர்கள், எக்கச்சக்கமா சித்தர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தன்னை எங்கேயுமே அவங்க வந்து ப்ரூஃப் பண்ண போராடல. அவங்க நோக்கி 1008 விமர்சனங்கள் வரும், 1008 கருத்துகள் வந்து மத்தவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்க மேல ஒரு அவதூறுகள் பரப்பினாலுமே அது அவங்களோட வேலை கிடையாது. ஏன்னா வாயின் இருந்தா பேசதான் செய்யும், மனம் இருந்தா மற்றவங்களை வசைப்பாடத்தான் செய்யும். சோ இதுலெல்லாம் உங்களுடைய கவனத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க குறைச்சிக்காதீங்க. உங்களுடைய இயல்பு தன்மையை நீங்க உடைச்சிக்காதீங்க. அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகளை எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பிற உயிர்களுக்கு ஒரு எறும்பா இருந்தா கூட சரி, உங்களால முடிஞ்சது ஏதாச்சும் ஒரு தான தர்மமோ ஒரு உணவளிக்கிறதோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களையும் கருணையுமே ஒரு அன்பான ஒரு குணங்களை ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ளார வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் யோகி தான், நீங்களும் ஞானி தான். ஏன்னா இறைவன் எப்படி ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அப்படியே சலனப்பட்டு மடமடன் இருக்கிற எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு மடமடன் அப்படியே போயிட்டு உங்களை நீங்க ப்ரூஃப் பண்றதுக்கோ, உங்களை நீங்க ஈகோ தனமா என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அதனால நான் உங்களை போய் சண்டை போட போறேன், நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்ற மென்டாலிட்டிலையும் அப்படி ஒரு தாட்லையுமே தயவு செஞ்சு போகாதீங்க. அனுபவத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பயணப்பட்டிருக்கேன் ஆன்மீகத்துல. நீங்க எப்போ நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, தன்னை உணர்தல்ல ஒவ்வொருவரும் போகும்பொழுது எளிமையாக எதிரில் இருக்கக்கூடிய எல்லா கர்மாவும் ஒழிஞ்சிருங்க. இந்த மாமியார் மருமக பிரச்சனை, இந்த வீட்டுல நடக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த கணவர் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு அடிக்கிறாங்க,
இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்க கருதிக்கிட்டு உள்ளுக்குள்ளார போகக்கூடாது. ஸோ உங்களுடைய உணர்வுகளை அவங்களுக்கு மதிக்க தெரியல, உங்களுடைய உணர்வுகளை அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலன்னா ஃபால்ட் அவங்க மேலதான், உங்க மேல கிடையவே கிடையாது. இதை மட்டும் நீங்க உணர்ந்துக்குங்க. இந்த இடத்துல போய் நீங்க ரொம்ப உங்களை இறக்கிக்கிட்டு நீங்க போராடுறது இதெல்லாம் தேவையில்லாதது. அது உங்க கர்மா நடந்துகிட்டு இருக்கு. எப்போ நீங்க அதிகமா துன்பப்படுறீங்களோ, எப்போ உங்களுக்கு அதிகமான வலிகளை கொடுக்குதோ, அந்த நேரத்துல இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பா நீங்க பண்ணியே தான் ஆகணும். உங்களுடைய மனசை எந்த ஒரு விஷயத்துக்குமே ரியாக்ட் ஆக விடாம, உங்களுடைய ஈகோ வெளியே வராத அளவுக்கு உங்களுடைய தன்மை வந்து எளிமைப்படுத்திக்குங்க. எப்பொழுதும் தவ நிலையிலேயே இருங்க, எப்பவுமே தியான நிலையில இருங்க. இப்படி தவ நிலையிலும் தியான நிலையிலும் ஒவ்வொருவரும் இருக்கும்போது உங்களுடைய எனர்ஜி வேற ஒரு பக்கமா திரும்ப ஆரம்பிக்கும். அதுதான் வந்து யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிற ஒரு மெத்தட். அப்படி ஒவ்வொருவருடைய எனர்ஜி யூனிவர்ஸ் கூடயும் பிரபஞ்சத்தை கூடயும் போய் மிங்கிள் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த மனசு இருக்கே ரொம்ப ஒரு பொல்லாத ஒண்ணு. எப்பவுமே உங்களை உதவாத செயல்களையும் ஆகாத செயல்களையும் உங்களை போய் ஈடுபடுத்தி திரும்ப திரும்ப உங்களை கர்ம வினைகளை அனுபவிச்சுட்டு இருக்க வைக்கிறது அதோட வேலையே. இதுக்கு தான் பட்டினத்தார் முதற்கொண்டு இருக்கிற சித்தர்கள் முதற்கொண்டு எப்பொழுதுமே சிவபெருமானை நோக்கியே, எப்பொழுதுமே இறைவனை நோக்கியே தன்னுடைய செயல்களையும் தன்னுடைய சிந்தனைகளையும் தன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களிலுமே சிவபெருமானை இணைச்சுக்கிட்டதுக்கான காரணம். அப்படி சிவபெருமானை நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலுமே பிரம்மமாய் இருக்கக்கூடிய இறைவனை ஒவ்வொரு கணப்பொழுதிலும் அவரை நினைச்சுக்கிட்டு கணப்பொழுதும் நொடிக்கு நொடி தவத்திலேயே அவருடைய நாமத்தை உங்களுக்குள்ளார உச்சரிச்சுக்கிட்டோ ஏதோ ஒரு மந்திரத்தை உங்களுக்குள்ளார ஜபிக்கும் பொழுது எளிமையாக உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கர்மா எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு மனுஷன் துன்பப்படுறதுக்கும் அவனுடைய கிரகங்களும் அவளை சுத்தி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து இன்க்ளூடிங் இருக்கு. அப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னா செயல்படுத்துறது தான் இந்த கர்ம வினைங்கிறது. நீங்க கர்மாவை எளிமையா புரிஞ்சுக்க முடியும். இதை புரிஞ்சுக்காதனால தான் நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்ல இருக்கிறதுக்கான காரணம். விட்டுருங்க. உங்களை நீங்க அமைதியா வச்சுக்கோங்க, உங்களை நீங்க தியானத்தன்மையில வச்சுக்கோங்க. எதுல யாரு என்ன பேசினாலும் சரி, அவங்களை கம்ப்ளீட்டா அவங்களுடைய எண்ணங்களுக்கும் அவங்களுடைய அலைகளுக்கும் உங்களை ஈர்க்கிறாங்க, உங்களை சுத்தி இருக்கவங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட கவனமா இருங்க. நீங்க உங்களை நீங்க எப்படி கரை தேர்த்துறது, உங்களை நீங்க எப்பவுமே எப்படி பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது, எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இல்லாத நிலைக்கு போற அளவுக்கு ஒரு உயர்ந்த யோக பயிற்சிகளை தினம்தோறும் பயிற்சி எடுங்க. நீங்க பிரம்ம யோகம் தான் வரணும்ன்றலாம் நான் சொல்லல. எந்த யோக பயிற்சி உங்களுடைய ஆன்மாவுக்கும் உங்களுடைய உள்ளுணர்விற்கும் உங்களுக்கு உண்டான பேரானந்தத்தை கொடுக்கிறதோ அந்த யோகத்தை நாள்தோறும் தவறாது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அப்ளை பண்ணும்பொழுது எளிமையாக உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கர்மாவும் சரி, உங்களுடைய மனமும் மன ஓட்டமும் சிந்தனையும் எண்ணலைகளும் உயர்வான இறைவனை நோக்கி ஒவ்வொரு கணமும் செல்லும். குரு கடாட்சம்.